ஓம் சாந்தி. 16 டிசம்பர் 2022. சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, யார் சதா நோயற்றவர்கள்? யார் சதா நோயற்றவர்கள்? இரண்டாவது கேள்வி, அநேகருக்கு நன்மை ஏற்பட என்ன செய்ய வேண்டும்? அநேகருக்கு நன்மை ஏற்பட என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது கேள்வி, பாபாவின் கட்டளை என்ன? பாபாவின் கட்டளை என்ன? நான்காவது கேள்வி, யார் வெற்றி மூர்த்தி? யார் வெற்றி மூர்த்தி? அஞ்சாவது கேள்வி, எப்போது யதார்த்தமான முடிவெடுக்க முடியும்? எப்பொழுது யதார்த்தமான முடிவு எடுக்க முடியும்? Fill up the blanks. First, தூய்மை இல்லாதவர்களை நிச்சயமாக டேஷ் என்றுதான் சொல்வார்கள். தூய்மை இல்லாதவர்களை நிச்சயமாக டேஷ் என்றுதான் சொல்வார்கள். இரண்டாவது, தூய்மையானவர்கள்தான் டேஷ் என சொல்லப்படுகின்றனர். தூய்மையானவர்கள்தான் டேஷ் என சொல்லப்படுகின்றனர். மூன்றாவது, நினைவு செய்வதின் மூலம் டேஷ் ஆகிவிடுவீர்கள். நினைவு செய்வதின் மூலம் டேஷ் ஆகிவிடுவீர்கள். நான்காவது, ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலம் நீங்கள் டேஷ் டேஷ் ஆக முடியும். ஸ்ரீமதப்படி நடப்பதின் மூலம் நீங்கள் டேஷ் டேஷ் ஆக முடியும். அஞ்சாவது, பிராமண வாழ்க்கையின் விசேஷ பரிசு டேஷ். பிராமண வாழ்க்கையின் விசேஷ கிஃப்ட் அல்லது பரிசு டேஷ். ஆறாவது, தெய்வீக புத்தியின் மூலம் டேஷ். தெய்வீக புத்தியின் மூலம் டேஷ். நினைவின் மூலம் டேஷ் செய்ய முடியும். தெய்வீக புத்தியின் மூலம் டேஷ். நினைவின் மூலம் டேஷ் செய்ய முடியும். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, யார் சதா நோயற்றவர்கள்? பாபா சொல்றார், யார் சதா நோயற்றவர்கள்னா, இந்த நேரத்திலிருந்து, அதாவது இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா என்ன நேரம் நடந்துட்டு இருக்கு, எங்க பார்த்தாலும் துக்கம், பிரச்சனைகள். அப்ப இந்த உலகத்துக்கு என்ன சொல்லிட்டார் பாபா? நரகன்ட்டார் பாபா. அப்ப இந்த நரகத்திலிருந்து மட்டும் மனதை விலக்கி விடுவீர்களானால் நீங்கள் சதா நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய மனசை இந்த நரகத்திலிருந்து நீக்கிட்டா போதும், நீங்க எப்படி இருப்பீங்க? சதா நோயற்றவராக முடியும். அப்ப நரகத்திலிருந்து மனசை விலக்குறதுனா என்ன அர்த்தம்? அப்பாவையும் அப்பா கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் நினைவு செய்யும்.
அப்ப எந்த குழந்தைகள் அப்பாவுடைய குழந்தையா மாறின பிறகு அவரை நினைக்கிறாங்களோ, அவர்கிட்ட என்ன சொத்து இருக்குதோ அதை நினைக்கிறாங்களோ, எங்க போகுன்ற ஒரு லட்சியம் இருக்குதோ, அப்ப ஈஸியா நரகத்தை என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. அவங்களுடைய மனசு நரகத்துல போகாது. புது வீடு கட்டும்போது பழைய வீட்டுல இருக்கணும்னு எந்த குழந்தைக்கு ஆசையா இருக்கும்? எந்த அப்பாவுக்கும் எந்த குழந்தைக்கும் ஆசை இருக்காது இல்லையா? சீக்கிரமா புது வீட்டுக்கு போன்னு தான் நினைப்பாங்க. அதை போல உங்களுடைய மனசை இந்த பழைய நரகத்துல இருந்து நீக்கிருக்கு. 2வது கேள்வி, அநேகருக்கு நன்மை ஏற்பட என்ன செய்ய வேண்டும்? அநேக ஆத்மாக்களுக்கு நீங்க நன்மை நடக்கணும், நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்ட்டார் பாபா? ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டியை திறக்க வேண்டும், மருத்துவமனையுடன் இணைந்த கல்லூரி இல்லையா? அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் காலேஜ். உலகத்துல என்ன பண்ணுவாங்க, படிக்கவும் செய்வாங்க, அதே நேரத்துல பேஷண்ட் நோயும் சரிப்படுத்துறாங்க. அது போல பாபா சொல்றார், நீங்களும் சென்டர் ஓபன் பண்ணீங்கன்னா இங்கேயும் வந்து நல்லா படிப்பாங்க, நல்லா யோகா பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோயெல்லாம் நீக்கிடுவாங்க. அதனால ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டியை திறக்க வேண்டும், அதாவது ஓபன் செய்யுங்க. இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். உலகத்துல ஒண்ணு செய்தா ஒண்ணுதான், ஆனா நமக்கு இந்த மாதிரி சென்டர் திறக்கிறதுனால 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குது. 3வது கேள்வி, பாபாவின் ஆர்டர் கட்டளை என்ன? விநாசமாகும். அது பாபாவுடைய கட்டளை என்ன? இந்த கடைசி பிறவியில் தூய்மையானவர்களாகி என்னை நினைவு செய்தால் விக்ரமங்கள் விநாசமாகும். இந்த கடைசி பிறவியில் தூய்மையானவர்களாகி என்னை நினைவு செய்தால், அப்படின்னா பாபா மட்டும் நினைவு செய்தீங்கன்னா உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். 4வது கேள்வி, யார் வெற்றி மூர்த்தி? தெய்வீக புத்தியின் மூலம் திருக்காலதர்ஷி நிலையின் அனுபவம் செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றி மூர்த்தி. தெய்வீக புத்தியின் மூலம் திருக்காலதர்ஷி நிலையின் அனுபவம் செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றி மூர்த்தி. 5வது கேள்வி, எப்பொழுது யதார்த்தமான முடிவெடுக்க முடியும்? ஆன்மீக போதையின் மூலம் கவலையற்ற நிலையில் நிலைத்திருந்தால் யதார்த்தமான முடிவெடுக்க முடியும். ஃபில் அப் த பிளான்ஸ். ஃபர்ஸ்ட், தூய்மை இல்லாதவர்களை நிச்சயமாக டேஷ் என்றுதான் சொல்வார்கள். தூய்மை இல்லாதவர்களை நிச்சயமாக புத்தியற்றவர்கள் என்றுதான் சொல்வார்கள். 2வது, தூய்மையானவர்கள் தான் டேஷ் என்ன சொல்லப்படுகின்றனர்? தூய்மையானவர்கள் தான் தர்மாத்மா என சொல்லப்படுகின்றனர். 3வது, நினைவு செய்வதன் மூலம் டேஷ் ஆகிவிடுவீர்கள், நோயற்றவர். நினைவு செய்வதன் மூலம் 21 பிறவிகளுக்கு நோயற்றவராக ஆகிவிடுவீர்கள். வெறும் நோயற்றவர்கள் கிடையாது, 21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். 21 பிறவினா இங்கேயும் சேர்த்துதானேனா? இங்கேயும் சேர்த்துதான் இல்லையா? இங்க சரீரத்துக்கு நோய் வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம், பழைய கர்ம கணக்கு முடியுது. அது அந்த நோயிலிருந்து விடுபட்டு இருப்பீங்க, மனசுல அந்த தாக்கம் ஏற்படாது. நம்ம அம்மா பாபாலாம் பாருங்க எப்படி இருந்தாங்க, நோய் வந்தா கூட முகத்துல காட்ட. அது போல நினைவு செய்வதன் மூலம் 21 பிறவிகளுக்கு நோயற்றவர் ஆகிவிடுவீர்கள். அடுத்தது 4வது, ஸ்ரீமதப்படி நடப்பதின் மூலம் நீங்கள் டேஷ் டேஷ் ஆக முடியும். ஸ்ரீமதப்படி நடப்பதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராக, பாரஸ் புத்தி அதாவது தங்க புத்தி உடையவராக ஆக முடியும். 5வது, பிராமண வாழ்க்கையின் விசேஷ பரிசு தெய்வீக புத்தி ஆகும். பிராமண வாழ்க்கையின் விசேஷமான பரிசு டேஷ் தெய்வீக புத்தி ஆகும். 6வது, தெய்வீக புத்தியின் மூலம் டேஷ் நினைவின் மூலம் டேஷ் செய்ய முடியும்.
தெய்வீக புத்தியின் மூலம் நினைவு, நினைவின் மூலம் சர்வ சக்திகளையும் தாரணை செய்ய முடியும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. இன்னைக்கு முயற்சிக்கான பாயிண்ட் என்ன? அந்தர்முகி. அந்தர்முகியில யார் இருக்காங்களோ அவங்க சதா சுகமா இருப்பாங்க. அதனால உள்நோக்கு முகத்துல இருந்து தன்னை பார்த்துக்கணும். தன்னை பார்த்துக்கன்னா நம்முடைய ஆத்மாவை பார்க்கணும். ஆத்மான்னு உணர்ந்து யாரை பார்க்கணும்? பாபாவை பார்க்கணும். அப்போ பாபா என்னை எப்படி பார்க்க விரும்புறாரு, நான் எப்படி நடந்துகிட்டா பாபாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இப்படிலாம் நம்ம என்ன பண்ணோம்? உங்களை பார்த்து உங்களை முயற்சி செய்துட்டு இருந்தாலே முன்னேற்றம் அடைய முடியும். அச்சா. ஓம் சாந்தி.